பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணாமல் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதால அந்த பேக்ரவுண்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த டிரான்ஸ்பரண்ட்ன்ற ஆப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா குரோம்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா செட்டிங்காகவே இருக்குது. அந்த டிரான்ஸ்பரண்ட்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதால நம்மளோட ஒரு ஃபோட்டோவை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நேச்சுரலாக அது என்ன ஃபோட்டோவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு குரோமில் காமிக்கிறேன். இப்போ குரோமை ஓப்பன் பண்ணால் நான் ஒரு வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், புள்ளி புள்ளியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2-3 ஃபோட்டோஸ் நான் வந்துட்டு என்னோடய கேலரியில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட நான் உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புள்ளி புள்ளியாக இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட்டாக ஃபுல்லாக இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள், இதுலேயும் வந்துட்டு பிளாக்காக புள்ளி புள்ளியாக இருக்குது. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட். இப்போ பாருங்கள் இன்னொரு ஃபோட்டோவை இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு கலரும் இல்லாமல் சுத்தமாக பிளாக் கலரில் இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்ச்சு கூட உடையாமல் அதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணால் கூட இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் கொடுக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இதில் பாருங்கள், நம்ம சப்போஸ் தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இதெல்லாம் கூட ரிமூவ் ஆகிடும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுறதால அந்த ஃபோட்டோவோட பிக்சல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை பிக்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது, அது வந்துட்டு உடையாது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டியில் கிடைக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோவை தேர்ட் பார்ட்டி ஆப்பில் யூஸ் பண்ணி அதை பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுவீங்க. அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட பிக்சல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். ஆனால் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா குரோம்லேயே அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த குரோமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு ரிமூவை வந்துட்டு நான் பேக்ரவுண்டு ரிமூவ் வந்துட்டு ஆட்டோவாக ரிமூவ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள். நல்லா கிளியரன்ஸாக இருக்குல்ல. இதுதான் சப்போஸ் வந்துட்டு யாராவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு படத்தோட ஃபோட்டோவோ இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவோட ஹெச்டி குவாலிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யூடியூபர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி யூடியூபர் வீடியோ எடிட் பண்ணுறப்போ ஒரு வாட்ஸ்அப்பை பற்றி அவரோட டீட்டெயிலாக சொல்கிறன்றப்போ அந்த வாட்ஸ்அப்பில் ஷோ பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம குரோமில் டிரான்ஸ்பரண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அந்த ஃபோட்டோவை தான் நம்ம டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆளுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன். அதை நீங்கள் கொடுக்கறதால நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரோமை வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த குரோம் பேஜை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நியூ டேபுக்கு போயிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டவுன்லோடுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை மட்டும் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பக்கத்தில் PNG போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுக்குன்றப்போ இமேஜின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுத்தோடனே ஆளுன்ற பக்கத்தில் இமேஜ் இல்லை வீடியோவுக்கு பக்கத்துலையாவது இமோஜி வந்து ஆகணும். இந்த இமேஜின்ற ஆப்ஷனை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி புள்ளியாக டாட் இருக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு பேக்ரவுண்டு. இதுக்கு இன்னொரு பேர் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி ரிமூவ் பண்ணி நான் இதை வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இதே ஃபோட்டோவை உன்னால் ரிமூவ் பண்ண முடியுமான்ட்டுன்னு. இதே ஃபோட்டோவில் உங்களுக்கு தேவை வாட்ஸ்அப், அதை வந்து டிரான்ஸ்பரண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் இதே ஃபோட்டோவே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்பை தான் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த வாட்ஸ்அப்பை நான் டவுன்லோட் பண்ணோம் டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் பேக்ரவுண்டு எந்த ஒரு இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக டாட் இல்லாமல் நான் டவுன்லோட் பண்ணுறது தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பாக்ஸில் வந்துட்டு இமேஜின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணணும். இப்போ நான் டெஸ்க்டாப் மோடை எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த
அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் காமிக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள். இதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குன்னா டூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. டூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கலர்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கலர்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் கொடுத்துக்குங்க. அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்குங்க. அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோட் ஆகும். இதில் வர இமேஜஸ் ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் தான். நீங்கள் வந்துட்டு எந்த இமேஜை டவுன்லோட் பண்ணாலும் அது வந்துட்டு பேக்ரவுண்டில் இருக்காது. உங்களோட வாட்ஸ்அப்னா இந்த வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிவிட்டேன். அந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க இதில் வந்துட்டு நல்லா பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த அப்டேட்டில் டிரான்ஸ்பரண்ட் யூஸ் பண்ணுறதால இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதை அதை ஃபோட்டோவே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நிறையா ஷோ ஆகும். இதில் கீழே பாருங்கள் டவுன்லோட் இமேஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுக்கறதால நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி கேட்குது. நான் டவுன்லோடுன்னு கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்களே வந்துட்டு லைவாக தான் பார்க்குறீங்க. டவுன்லோட் ஆன பிறகு என்னோட கேலரியில் நான் டேரெக்டாகவே ஷோ பண்ணுறவங்களுக்கு நல்லா பார்த்துக்குங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது ஃபுல்லாகவே பிளாக்கில் வந்துச்சு. இது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்பில் கூட நம்மளால் வந்துட்டு இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது. இது வந்துட்டு யூடியூபருக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம குரோமில் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா ஷோ பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு கிளியரன்ஸாக இருக்குது இதில் பாருங்கள், எப்படி புள்ளியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுறப்போ குரோம் பேஜில் டிரான்ஸ்பரண்ட்டை யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ஆல்ரெடியே ரிமூவ் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறதால பிக்சல்லாம் வந்துட்டு உடையாமல் இருக்கும், கிளியரன்ஸாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரோமில் எப்படி ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.